வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் ஜேபி. நாங்குநேரியில் ஒரு கும்பல் போகிற வரவங்களெல்லாம் வெட்டி சரிச்சு அதில் ஒரு மாற்றுத்திறனாளி உட்பட 2 பேர் செத்து போயிட்டாங்க. சிவகங்கையிலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது சாதி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று கஞ்சா போதைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குற்றவாளிகளை பிடிச்சு காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் மாவு கட்டு போட்டு ஒரு சும்மா ஒரு ட்ராமா பண்ணி இவங்களை ஜெயிலில் அடித்து வாரம் வந்து சிக்கன் சாப்பாடுலாம் போட்டு இவங்களை பாதுகாத்து இவங்களால நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இவங்க ஏதாவது தேசத்துக்கு ஏதாவது செய்ய போகிறாங்களா? இதில் எதுக்கு பாதுகாக்கணும்? எப்போ பார்த்தாலும் அவனை போத்தி பாதுகாத்துட்டு ஒன்று அந்த குரூப்புக்கு ஒரு ஜாதிக்காரன் ஒரு அரசியல் கட்சிக்காரன் சப்போர்ட்டுக்கு வருவான், அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுவான், அவன் நீதிமன்றத்தில் போய் நிற்பான், அவனுக்கு சரியான இதை சமர்ப்பிக்கல, சரியான ஆதாரம் இல்லை, சரியான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. இல்லாட்டினா ஏதோ ஒரு வகையில் ஓட்டையை பயன்படுத்தி சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி அவன் கூட வெளியே வந்துட்டு திருப்பி இதே சம்பவத்தை செய்வான். நாங்குநேரியில் வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை போய் வெட்டினாங்க, அதில் இருக்கிறவங்க அந்த நாங்குநேரி சம்பவத்தில் ஈடுபட்டவன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி சம்பவத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க, சட்டம் இவங்களை வேடிக்கை பார்த்துட்டே இருக்குமா? முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி என்கவுண்டரில் போடுங்க சார். இவங்களெல்லாம் வச்சு நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் பூமிக்கு பாரம். சரி, கஞ்சா போதுன்னு சொல்றீங்க. கஞ்சா எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டில் ஒரு செடியை நட்டு வச்சாலே, ஒரு செடி வளர்த்தாலே மொத்தமாக பூண்டோட தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ கஞ்சா வெளிமாநிலத்திலிருந்து தான் வரணும். எங்கெல்லாம் செங்கசூழல் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் இருப்பாங்க. எங்கெல்லாம் வடமாநில தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கே பூரா கஞ்சா பழக்கம் இருக்கும். சென்னையாக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், இந்த பக்கம் கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளாக இருக்கட்டும், நெல்லை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் எங்கெல்லாம் செங்கசூழல் இருக்கோ அங்கே பூராமே கஞ்சா நடமாட்டம் இருக்கும். முதல்ல இந்த வடமாநில தொழிலாளர் வருகைக்காக சொம்பு தூக்குறாங்கல்ல அரசியல்வாதிங்க சில பேர், தேசிய கட்சின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு முதல்ல புரியணும் யார் மூலமா கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ள வரதுன்ட்டு. அவங்க முதல்ல சொம்பு தூக்குறத நிப்பாட்டணும். அவனை கஞ்சா யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்க அவங்க எப்படி நிற்பான்? அவங்க ஊருக்கு போறேங்கிற பேர்ல வர்றப்பே பொட்டணத்தோட தான் வாரான். அங்கே வந்து பொட்டணம் போட்டு வித்துட்டு இருக்கான். அவனுடைய தேவைக்கு போக மீதி இருக்கிறத பூரா வித்துட்டு இருக்கான். இங்கே உள்ளவன் போதை இன்னும் ஜாஸ்தி வேணும்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற அல்சாட்டியம் புறம் பண்றான். நீ கிருஷ்ணகிரியில பாருங்க, ஒரு தோட்டத்தில் இருக்க ஒரு 70 வயசு முதியவரை கொண்டுட்டு அவரோட பொண்டாட்டி 60 வயசு மூதாட்டியே பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்களாம். இந்த குரூப்ல இந்த குற்றவாளியை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? நேராக போவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவீங்க, ஒரு மாவு கட்டு போடுவீங்க. ஒரு மாவு கட்டு போட்ட மாதிரி ஒரு வீடியோ காமிச்சு, கை அப்படின்னு நொண்டிட்டு வர மாதிரி காமிச்சு, கால் அப்படின்னு நொண்டிட்டு வர மாதிரி காமிச்சு, அப்புறம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவன் என்ன ஆறான், அவனுக்கு வாரம் சிக்கன் சாப்பிடுவான், மட்டன் சாப்பிடுவான், எல்லாம் சாப்பிடுவான், சந்தோஷமா இருப்பான். திருப்பி வந்த உடனே திருப்பி அதே மாதிரி எந்த தோட்டத்தில் யார் இருக்காங்கன்னு பார்ப்பான். ஏன் இந்த கஞ்சா போதையில் இருக்கவங்களுக்கு மட்டும் அவங்க வீட்டில் உள்ள ஆள் தெரியுது, அவங்க வீட்டு பொம்பளைங்க தெரியுது, அவங்க வீட்டு பிள்ளைங்க தெரியுது. ஆனால் எப்படி அடுத்த ஆளுங்களை மட்டும் வெட்டுறாங்க, அடுத்த ஆளுங்களை மட்டும் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க? அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது யாரை பண்ணணும்னு. போதையில யார் அவங்கவுங்க வீட்டுக்காரங்க யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன் ஒரு காக்கி சட்டை போட்டவங்க தெரியுது, ஒரு எஸ்பியோட கார் வந்தா தெரியுது. அப்படிங்கிறப்போ அது போதை ஒரு காரணம் இல்லை, காழ்ப்புணர்ச்சியும் அந்த வன்மம் தான் காரணமே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இவங்கெல்லாம் பூமிக்கு பாரம். இவங்கெல்லாம் வந்து இந்த மண்ணில் வாழ தகுதி இல்லாதவங்க முடிவு பண்ணி சட்டம் கடுமையாக்கப்பட்டு தண்டனைகளும் கடுமையானா தான் இது மாதிரி குற்றங்கள் குறையும். இல்லைன்னா ஒருபோதும் குற்றங்கள் குறையாது. பயம் வேணும், பயம் அதான் எல்லாம்.